2013 கால்சன் ஆனந்த் கேம்லேருந்து ஒரு பொசிஷன் பார்க்க போகிறோம். அந்த கேம் எப்படி கால்சன் ஜெயிச்சான்னு பார்க்க போகிறோம். இந்த குகேஸோட லாஸ்ட் கேம் மாதிரி தான் ஒரு பிளண்டர் நடக்கும். பிளண்டர் நடந்த பிறகு என்ன ஆயிருன்னா கால்சன் ஈஸியாக ஜெயிச்சிடும். இப்போ வரைக்கும் பொசிஷன் எப்படி இருக்குது, ட்ராவாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனந்த் ஒயிட்டு, கால்சன் பிளாக். இப்போ ஆனந்த் செக் வச்சுருக்காரு, அவன் இங்கே போவான். இப்போ ஆனந்த் கோஸ் டு ரூக் C8 போ. சரியா? ஆனந்த் என்ன பண்ண போகிறாரு, கால்சன் இந்த பானை எடுக்க போகிறாரு. இவன் என்ன பண்ணிடுவான், மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணிடுவான், கிங் எடுத்து உள்ளே வச்சுருவான். வச்சுட்டு அந்த பானை கொடுத்துருவான். ரூக் டேக் C4. ஓகேவா? இப்போ வரைக்கும் பொசிஷன் ட்ராவாக தான் இருக்குது. ஓகேவா? செஸ் நேச்சர் மாதிரி நல்லது தான் கொடுக்கும். நம்ம சேட்டை பண்ணால் தான் சேட்டை போடும், முரண்டாகவும் நடந்துக்கிடும். ஸோ கரெக்டாக விளாண்டா செஸ் கேம் என்னவாகும், ட்ரா தான் ஆகும், நேச்சர் மாதிரி. ஓகேவா? வேறு ஒரு பணம் வர மாதிரி. ஓகே, பட் ஹியூமன்ஸ் தான் என்ன பண்ணுதாங்க, லைக் இன்ட்ரடியூசிங் பிளாஸ்டிக், மெனி குட் அண்ட் பேட் திங்ஸ். நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டோம், அட்வான்டேஜுக்காக வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஆம்பிஷியஸ்லி வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ கால்சன் பிளேட் F4. சரியா? ஹியர் ஆனந்த் ஹீ மஸ்ட் அண்ட் ஷுட் பிளே B4. இப்படி B4 வச்சு தான் அவர் ட்ரா பண்ணவே முடியும். ட்ரா பண்ணனாலே இங்கே என்ன பண்ணோம், கால்சன் அக்ரெசிவாக விளாடணும். B4 வச்சு அக்ரெசிவாக விளாடணும். ஆனால் கால்சன் ஆனந்தோட 100 பாயிண்ட் அதிகமாக இருக்கான், 95 பாயிண்ட் அதிகமாக இருக்கான். ஆனந்த் 2775 ஏலோ இருக்கார். கால்சன் 2870 ஏலோ வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு அப்போ நிறைய இந்த மாதிரி பொசிஷன் விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் அவன் ட்ரைனிங் ரொம்ப யங்ஸ்டருங்கனால ரொம்ப சிவியராக கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கான். இது என்னென்னா இந்த பொசிஷனில் பார்த்தா இவர் 2 பேரும் ஆனந்த் வச்சுருக்கிறது என்ன ஃப்ரீ மூவிங் பான். கால்சன் வச்சுருக்கிறது இந்த பான் பிளாக் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் திடீர்னு உடையும் போது என்ன ஆயிரும், கால்சனோட பான் வேகமாக வந்துடும். பார்க்கும்போது எப்படி தெரியுது, கால்சன் பானுக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. கரெக்ட் தானே? நம்மளாம் நிம்சோவிச்சோட இதை தான் அதிகம் ஃபாலோ பண்ணுவோம். நிம்சோவிச் தியரிப்படி இந்த பான் இந்த 3 பானுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஆனால் இந்த 2 பானுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ சைக்காலஜிக்கல் நம்ம என்ன நினைப்போம், ஓகே இந்த பான் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் வரும். ஸோ ஹியர் இந்த பொசிஷனில் என்ன பண்ணியிருக்கணும், B4 வச்சுருக்கணும். ஆனந்த் என்ன பண்ணிடுவார், ரூக் எடுத்து இங்கே வச்சுருவார். ஒரு டெம்போ தான். சரியா? ஆனால் 1 டெம்போ இஸ் அ வெரி பிக் திங் இன் எண்ட் கேம். கரெக்ட்? H3 தள்ளி விடுவான். ஃபோர்ஸ் டெம்போனா மூவ் டைம். I will explain later. Now at the right time I will explain about it. Okay? தென் அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட செஸ் கான்செப்டை படிக்கும்போது தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிறைய பேர் கேஸ்லிங் அதுக்கே ஒரு கிளாஸ் மாதிரிலாம் நடத்துவாங்க. அதெல்லாம் ஐ திங்க் நாட் அ கரெக்ட் வே, நாட் அ குட் திங். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வி கேன் லேர்ன் இட் வித்தின் 2-3 minutes. ஓகேவா? அது டெம்போ இல்லை, டெம்போனா டைம். I will explain you with a proper position. I will explain you. அதாவது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது டைம் நம்ம கையில் இருந்தால் நம்ம அந்த டைம் ஜெயிப்போம். சம்டைம்ஸ் நம்ம டைமை கொடுக்க வேண்டியிருக்கோம், டெம்போ கொடுக்க வேண்டியிருக்கோம். இட் கெட் மெசர்டு பை ஆப்போனண்ட் ஆக்ஷன் ஆல்சோ. இது நம்மளோட ஓகே. இது கொஞ்சம் டீப் தாட். ஐ பிளான் டு ரைட் புக்ஸ் அண்ட் ஆல். டூரிங் தட் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன் டீப்லி. ஓகேவா? H3. இப்போ இந்த பானை அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறான், குவீனாக போகிறான். ஸோ ஹீ நீட் டு டூ சம்திங். ஓகேவா? ஹீ நீட் டு டூ சம்திங். அவன் எதுவும் பண்ணலாம். என்ன அந்த பானை அடிப்பான், அடித்தோடனே குவீன் ஆயிரும், அன்ஸ்டாப்பபிள் பொசிஷன். அதனால் என்ன பண்ணுறாரு, ஆனந்த் அடிச்சிட்டாரு. இப்போ பானை தள்ள முடியாது. ஏன் பானை தள்ள முடியாது, கிங் வச்சு ரூக் அடிச்சிட்டாங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ அதனால் என்ன பண்ணிட்டான், ரூக்கை கொண்டு வச்சுக்கிட்டு இந்த பானையும் காப்பாற்றிக்கிட்டான், ரூக்கே நல்ல இடத்துல வச்சுக்கிட்டான். இப்போ தான் ஆனந்த் என்ன பண்ணுதாரு, ரியலைஸ் பண்ணுதாரு. என்ன ரியலைஸ் பண்ணுதாரு, ஐயோ இந்த பான் ஃபாஸ்ட்டாக குயின் ஆயிரும் போல இருக்கேன்ட்டு. அதனால் அவர் பானையும் தள்ளி விடுதாரு. நம்மால் அவன் பானை தள்ளிட்டான் கால்சன். இப்போ போச்சு, பொசிஷன் போச்சு. ஆனந்தை 2 பான் இருக்க போது, கால்சன்ட்ட ரூக்கும் இங்கே இருக்க போகுது. இப்போ செக் வச்சு பார்க்கான். ஹீ வென்ட் டவுன். இப்போ இந்த பானையும் தள்ளி விட்டு பார்க்காரு ஆனந்த். அவன் ஹீ புஷ் த பான் ஃபார்வர்ட். இப்போ என்ன பண்ணுறாரு, ஆக்டிவ் டிஃபென்ஸ். ஆக்டிவ் டிஃபென்ஸ்னால் என்ன, இந்த பான் மேலே போகாமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், அவனுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. அட்டாக் பண்ணி பார்க்காரு. ஹீ இஸ் அட்டாக்கிங் த கிங்.
கிங் இங்கே ஒழியுது, மறுபடியும் இங்கே போய் அட்டாக் பண்ணிட்டாரு. கிங் இங்கே போய் ஒழியுது, திரும்ப இங்கே போகிறாரு. இப்போ என்ன பண்ணக்கூடாது? குயின் எடுக்கலாமா? எடுத்தால் என்ன ஆகும்? ஸ்கியூவர். சரியா? நம்ம சின்ன பிள்ளைங்க கேம் மாதிரி முடிஞ்சிடும். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் விட்டாவனா ரூக் எடுத்துங்க வச்சுக்கிட்டான். ரூக்கு சப்போர்ட்டில் குயின் எடுக்க போகிறான். இப்போ ஆனந்த் செக் வச்சு பார்த்தாரு, இங்கே போயிட்டான். ஓகேவா? அடுத்து வந்து மறுபடியும் செக் வச்சார், இங்கே போயிட்டான். அடுத்து என்ன பண்ணான்? இன்னொரு செக் வச்சு பார்த்தாரு. இப்போ இதை அடிக்கலை, உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இப்போ இது போச்சு, ரிசைன். ஏன்னா அடுத்து பான் குயின் ஆக போகுது. ரூக் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட பான் குயின் ஆகாரு. அடித்தா ரூக் வச்சு அடிப்பாங்க. ரூக் வச்சு இந்த 2 பானையும் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி பொசிஷனில் ஆடுறது வந்து நல்லா ஈஸியாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். நம்ம இந்த கேம் படிச்சுட்டா இந்த மாதிரி பொசிஷனில் ஆடுறது ஜாலியாக இருக்கும். ஆனந்தே என்ன பண்ணிட்டார்? இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் விட்டார். என்ன பண்ணிட்டான் அவன்? கால்சன் வந்து என்ன பண்ணிட்டான்? லைக் எ ஷார்க் என்ன பண்ணான்? லைட்டாக பிளட் ஸ்மெல் பண்ணால் கூட இட் வில் ரீச்சஸ் தட் பிளேஸ். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான்? பயங்கரமாக வின் பண்ணி காட்டிட்டான். இந்த கேம் வந்து 6th கேம். 5th கேமும் அதே போல் ரூக் எண்ட் கேமில் தான் போயிருக்கோம். இப்போ 9th கேம் வந்து அது இன்னொரு டெக்னிக். வி வில் see that in some other video. ஓகேவா? ஐ வில் ஷோ யூ தோஸ் கேம்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த கேமில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த பொசிஷன் ட்ரா பொசிஷன் தான். ஓகேவா? ஒரு சின்ன பிளண்டரால கேமே போயிடுச்சு. சின்ன பிளண்டராக இல்லை, நம்ம அனலைஸ் பண்ணது வந்து இம்பார்ட்டன்ட் டு த எண்டு. கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்கு, கரெக்ட். இப்போ ஆனந்த் வந்து இப்படி செக் வைக்கும்போது கால்சன் இங்கே போனால் ஆனந்த் இங்கே வந்தார். ஏன்னா இது ரொம்ப லாங் கேம். ஹி மேட் ஆனந்த் டு கெட் டயர்டு. ஓகேவா? இந்த பொசிஷனில் வந்து இப்போ ரூக் டேக் C4 அடித்த பிறகுமே கூட வந்து, ஆனால் த்ரோட் த கேம் ஆனந்த் வாஸ் வெரி ஆக்டிவ். அது தோக்குற மாதிரி பொசிஷனே கிடையாது த்ரோட் த கேம். ஓகேவா? கடைசியில் தான் என்ன பண்ணிட்டு, பிகாஸ் ஆஃப் த சம் மிஸ்டேக் கேமே மாறிட்டு. ஸோ செஸ் கேமில் வந்து தெர் ஆர் மெனி திங்ஸ் இன்வால்வ்டு, நாட் ஓன்லி அவர் மிடில் கேம் டெக்னிக், நாட் ஓன்லி ஓப்பனிங், தெர் ஆர் மெனி திங்ஸ் இன்வால்வ்டு. ஓகேவா? ஸோ அண்ட் செஸ் கேம் இஸ் அ ட்ரா கேம், இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் கேம். கரெக்ட். அண்ட் பாபி ஃபிஷர் நிறைய பேர் முன்னால் விளாண்ட கேம் இதெல்லாம் இருக்குது. இப்போ ரூக் வச்சு இருக்கும்போது இந்த பான் அட்டாக்ல இருக்கு பாரு, F4 வைக்கும்போது ஹீ இஸ் கவரிங் தட் ஆல்சோ. நோட் அவுட். இன்னும் அது பார்த்தியா? ஓகே, குட். ஓகே, நம்ம பார்க்கலாம் அடுத்த பொசிஷன் இதில் பார்க்கலாம். இந்த கேமை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா?